எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உடல் எடை குறைக்கிறத பத்தி, உடல் எடை குறைச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை விட நாம உடல் எடை குறைக்கிறவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம், அவங்க எந்த வகையில எடை குறைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நான் இதை சாப்பிட்டு தான் எடை குறைச்சேன், இதை குடிச்சுதான் நான் எடை குறைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்ம நம்ப வேண்டியதா இருக்கும். அப்படி நம்பி நம்ம பல விஷயங்கள் நம்ம செஞ்சு அதுல ஏமாற்றம் அடைஞ்சதுல நானும் ஒரு ஆளு. அதுக்கப்புறம் இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதுதான் முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே நான் உடல் எடையை குறைச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு இல்லாம மறுபடியும் நான் பழைய நிலைமைக்கே வந்துட்டேன். இப்போ இந்த உடல் பருமன் ஆவறதுனால, நமக்கு தொப்பை விழுறதுனால நம்ம உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால், அது இல்லாம கிட்னி ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள் கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்ப டாக்டர் சொல்லி நம்ம உடலை எடையை குறைக்கிறத விட வருமுன் காப்போம், அதை நாமளே ஆரம்பத்துல ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சேஃப்டியா இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த டயட் பிளான நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னோட டயட் பார்த்தீங்கன்னாக்கா 22/5/2025 அன்னைக்கு காலையில இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு டயட் இருந்துட்டேன். நான் என்னென்ன சாப்பிட்டேங்கிறத காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதை வீடியோவா எடுத்து இதில் அப்ளை பண்றேன். அது வரும், பாருங்க, பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா 6லேருந்து 6:30 மணிக்குள்ளார கிரீன் டீ குடித்தேன். ஒரு 7-7:30 பார்த்தீங்கன்னா பாதாமும் கொஞ்சம் வேர்க்கடலை ஊற வச்சுருந்த நாள் அதை சாப்பிட்டுட்டேன். காலையில் 8 மணிக்கு ஒரு டிஃபன், அதாவது 8:30 மணிக்குள்ளே டிஃபனை முடிச்சிடணும். டிஃபன் பார்த்தீங்கன்னாக்கா 3 முட்டை, அது எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதியானம் 12லேருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு மதியம் லன்ச்சு பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை எண்ணெயில் பொரிக்கக்கூடாது, இது மாதிரி மசாலாவாவோ இல்லை அவிச்சோ சாப்பிட்டுடலாம். இது மதியானத்துக்கு முடிஞ்சு போச்சு. அதேமாரி டெய்லியும் சிக்கன் கிடையாது, ஒரு நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு முட்டை, இது மாதிரி புரோட்டீன் டெய்லியும் மதியானத்தில் எடுத்துக்கணும். இரவு பார்த்திங்கனாக்கா நான் ஓட்ஸு, தோசை எடுத்துருக்கிறேன். இதுக்கு தக்காளி சட்னி எடுத்துருக்கிறேன். இந்த ஓட்ஸு, தோசை கூட முட்டையும் சேர்த்துருக்கிறேன். இதோட செய்முறை தேவைப்பட்டதுன்னா கேளுங்க, கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.